அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் ரமேஷ் கார்த்திக். இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வீரவாகை கல்வி தொலைக்காட்சி யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல பொது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிற மாணவர்களுக்காகவும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்காகவும் சமூக அறிவியல் பாடங்கள்ல இருந்தும் மற்றும் நடப்பு நிகழ்வுகள் பகுதிகளில் இருந்தும் பல்வேறு விஷயங்களை தொகுத்து காணொலியா வழங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முற்றிலும் வித்தியாசமான ஒரு டாபிக். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்ல பார்க்க போறோம் அப்படின்னா ரீசனிங் அப்படிங்கிற டாபிக்ல பார்க்க போறோம். இது ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிற பிரிவுக்கு கீழே வருது. நம்ம இதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திருப்போம். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு வித்தியாசமான டாபிக். அதாவது நடப்பு நிகழ்வுகள் என்னவோ அங்க இருந்து கேள்விகள் கேட்கப்படும். ஆனா இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய நுண்ணறிவு திறனை சோதிக்கக்கூடிய அந்த கேள்விகள் தான் இந்த ஆப்டிடியூட்ல இருக்கும். இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு கீழே பல்வேறு விதமான பிரிவுகள் இருக்கு. லாஜிக்கல் ரீசனிங் இருக்கு, அதுல அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங் இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு வகையான பிரிவுகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நான் வெர்பல் ரீசனிங். இந்த நான் வெர்பல் ரீசனிங்ல லெட்டர்ஸும் இருக்கு, நம்பர்ஸும் இருக்கு. இன்னைக்கு நம்ம லெட்டர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏற்கனவே நம்ம திடீர்னு நம்ம நம்பர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா நீங்க கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் ஈஸியான क्वेश्चंसல இருந்து நாம கொஞ்சம் டஃப்பான क्वेश्चंस நோக்கி அப்படியே டிராவல் பண்ணலாம். இது எதற்காக இந்த பிரிவை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்ப அரசு வேலை அப்படிங்கிறது நமக்கு முக்கியமானது தான். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தனியார் நிறுவனங்கள்ல வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறதும் அரசு வேலை கிடைக்கிறதுக்கு இணையா கஷ்டமா இருக்கு. அப்ப இந்த தனியார் நிறுவனங்கள் எல்லாமே எப்படி வேலைக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க அப்படின்னா முன்ன நீங்க ரெசியூம்ல கொடுத்துருப்பீங்க ரீடிங் புக்ஸ், வாட்சிங் டிவி, பிளேயிங் கிரிக்கெட் இப்பெல்லாம் கொடுத்துருப்பீங்க. இன்னைக்கு அதெல்லாம் செல்லாது. இன்னைக்கு ஒரு பிரைவேட் கம்பெனில அல்லது ஒரு கார்ப்பரேட் கம்பெனில ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னாவே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில்ஸ் நமக்கு வேணும். இந்த ஸ்கில்ஸை அவன் டெஸ்ட் பண்ணி தான் வேலைக்கு சூஸ் பண்றான். அப்ப அந்த ஸ்கில்ல எப்படி டெஸ்ட் பண்றான் அப்படின்னா இப்ப நீங்க ராணுவத்துக்கு போறீங்க அப்படின்னா அங்க பிசிக்கலா ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க, உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு. ஆனா இந்த தனியார் கம்பெனிகளுக்கு நீங்க போகும்போது உங்களுடைய பிசிக்கல் டெஸ்ட் மட்டும் இல்லாம மைண்ட் டெஸ்ட், அதாவது உங்களுடைய நாலேஜ் பவர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா ஒரு பிரச்சனையை உங்ககிட்ட கொடுத்தா அல்லது ஒரு வேலையை உங்ககிட்ட கொடுத்தா அதை எவ்வளவு சீக்கிரமா நீங்க செஞ்சு முடிப்பீங்க அப்படிங்கறத பாக்குறதுக்காகவும் ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல அந்த சிச்சுவேஷனை எப்படி நீங்க திறமையா ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காகவும் உங்களுடைய தலைமை பண்பு எப்படி இருக்கு, உங்ககிட்ட ஒரு 10 பேர் ஒரு டீமை கொடுத்து ஒர்க் பண்ண வச்சா நீங்க எப்படி அவங்களை திறமையா வேலை வாங்குவீங்க அப்படிங்கறத பாக்குறதுக்காகவும் அவங்க பல்வேறு விதமான டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமானதுதான் இந்த ரீசனிங் டெஸ்ட். இந்த டெஸ்ட் நம்ம எப்படி அட்டெண்ட் பண்றாங்க அப்படிங்கறத அவங்க பார்த்துட்டாவே உங்களை டோட்டலா அவங்க கெஸ் பண்ணிடுவாங்க. உங்களோட திறமை என்ன, உங்களோட எபிலிட்டி என்ன அப்படிங்கறது எல்லாமே டெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்ப இந்த ஆப்டிடியூட் அப்படின்னா அது என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னா சொல்றாங்க இல்லையா, நமக்கு அது ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது தெரியும். ஆனா ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அப்படி என்ன அப்படின்னா இயற்கையாவே நமக்குள்ள சில திறமைகள் இருக்கு. அந்த இயற்கையாவே இருக்கக்கூடிய திறமைகளை அவங்க சில விஷயங்களை நம்ம கிட்ட சேலஞ்சா கொடுத்து அதை நீங்க எப்படி சால்வ் பண்றீங்கன்றத பார்த்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இந்த இயற்கையாவே இருக்கக்கூடிய திறன்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ரொம்ப அபரிமிதமா வேலை செய்யும். அப்ப அவங்க நம்ம கிட்ட ஒரு வேலையவோ அல்லது ஒரு பிரச்சனையவோ கொடுக்கும்போது எவ்வளவு விரைவா நீங்க அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சம்பளம் இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய பதவி இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய அனைத்து விதமான பணிகளும் இருக்கும். அதனால இந்த மாதிரி விஷயங்களை நீங்க நிறைய கத்துக்கணும். எதிர்காலத்துல இந்த பிரிவுல இருந்து கேள்விகள் வராத தேர்வுகளே இருக்காது. இப்பவே பாத்தீங்கன்னா பேங்கிங் எக்ஸாம்ல கேக்குறாங்க, அதே போல இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல கேக்குறாங்க, நிறைய ப்ரொபேஷனரி ஆபீசர்ஸ் எக்ஸாம்ல வருது. இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல இதுக்காக தனியா சில குறிப்பிட்ட இடங்கள்ல கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு. எதிர்காலத்துல இந்த மாதிரி கேள்விகள் தான் அதிகமா இருக்கும். நீங்க இனிமே இந்த பகுதிகளில் பிராக்டிஸ் பண்ண வேண்டியது கட்டாயம். அதே போல ஒரு தேர்வுல இந்த கேள்வி வந்தா இதற்காக நீங்க நேரத்தை அதிகமா செலவிடக்கூடாது. டக்குன்னு அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க ஆன்சர் பண்றதுக்கு கத்துக்கிட்டீங்க. நம்ம அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பேட்டர்ன் அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ நம்ம क्वेश्चनக்குள்ள போலாம். ஒரு எக்ஸாம் ஹால்ல ஏதோ டிஎன்பிஎஸ்சியோ இன்சூரன்ஸ் எக்ஸாமோ நீங்க எக்ஸாம் ஹால்ல இருக்கும்போது क्वेश्चन பேப்பர்ல இந்த மாதிரி ஒரு क्वेश्चन வந்துருச்சு. இப்போ நீங்க இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இந்த क्वेश्चन பேட்டர்னையோ அல்லது இந்த क्वेश्चनையோ இதுக்கு முன்னாடி நம்ம எந்த சப்ஜெக்ட்லயுமே படிச்சது இல்லை.
நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நியூஸ் பேப்பர்ஸ்லயோ வேற எந்த இடத்துலயும் இந்த மாடல்ல ஒரு क्वेश्चन படிச்சது கிடையாது. இதுக்கு டிஃபால்ட்டா ஆன்சர்ஸ் பப்ளிஷ் பண்ணி எந்த புக்கும் வந்தது இல்ல. இது இன்ஸ்டன்ட்டா உங்களுடைய அறிவுத்திறனை சோதிக்கக்கூடிய ஒரு கேள்வி. அதனால இது வேற எங்கேயும் புக்ஸ்ல क्वेश्चन அண்ட் ஆன்சர் மாடல்ல வராது. உடனடியா ஒரு கேள்வியை கொடுத்து இமிடியேட்டா உங்க அறிவுத்திறனை பயன்படுத்தி நீங்க ஆன்சர் எழுதுறீங்களா அப்படிங்கறத பார்க்கிறதுக்காக தான் இந்த ஆப்டிட்யூட் டைப் क्वेश्चंस உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த क्वेश्चन பாக்கும்போது எதுவுமே புரியாது. காரணம் என்னன்னா நிறைய கேரக்டர்ஸ் அள்ளி கொட்டின மாதிரி இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா S C D T E F I U G H C M N இப்படி வந்து நிறைய இருக்கு. இது என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் ஆயிடலாம். இந்த நேரத்துல தான் நம்ம நிதானமா இருக்கணும். அந்த இடத்துல வந்து பதட்டப்படவோ அல்லது அவசரப்பட்டு ஆன்சரை சூஸ் பண்ணவோ கூடாது. ஒரு நிமிஷம் நம்ம மைண்டை வந்து நிதானமா நிறுத்தி என்ன நடக்குது இங்க, இந்த क्वेश्चनல அவங்க என்ன கேட்க வராங்க அப்படிங்கறத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்ப இந்த கேள்வி நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சரை பார்க்க கூடாது. ஆன்சரை வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चனை மட்டும் பாருங்க. இந்த क्वेश्चனை மட்டும் பார்த்துட்டு இந்த क्वेश्चनல ஒரு சீக்வென்ஸ் கண்டுபிடிங்க. தொடர்ச்சியா என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கறத கண்டுபிடிங்க. அப்ப ஒரு ஓவராலா அந்த क्वेश्चனை நீங்க பாக்கும்போது தெரிஞ்சிரும் எது வரிசையா இருக்கு எது வரிசை இல்லாம இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். அப்ப முதல்ல இருந்து தொடங்குங்க. இந்த क्वेश्चनோட ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல இருந்து தொடங்குங்க. ஒரு வார்த்தை, இப்ப 4 வார்த்தை கொடுத்திருக்காங்க. இது வந்து 1 2 3 4 வார்த்தை கொடுத்திருக்காங்க. நமக்கு இங்க நடுவுல ஒரு வார்த்தை மிஸ் ஆகுது. அதனால இது 4வது வார்த்தை, இது 5வது வார்த்தை. நாம கண்டுபிடிக்க வேண்டிய சீக்வென்ஸ் என்ன அப்படின்னா இந்த 4வது வார்த்தை என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இப்போ நம்ம சீக்வென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையில இறங்கலாம். முதல்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல இருந்து தொடங்குங்க. ஒவ்வொரு வார்த்தையையும் ஃபர்ஸ்ட் கேரக்டரை எடுத்து எழுதிக்கோங்க. S T U அப்ப இந்த சீக்வென்ஸ் என்ன வருது? S T U V W. அப்ப இந்த இடத்துல நமக்கு தேவைப்படுது V. அத நாம கண்டுபிடிச்சிட்டோம். Q R S T U V. அப்ப ஒரு சீக்வென்ஸை கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு தேவை இப்ப இரண்டாவது சீக்வென்ஸ். இந்த இரண்டாவது சீக்வென்ஸை எடுத்து எழுதுங்க. ஒரு வார்த்தையில இரண்டாவது லெட்டர், இரண்டாவது கேரக்டர், ஒவ்வொரு வார்த்தையிலும் ஃபர்ஸ்ட் கேரக்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு வார்த்தையிலும் இரண்டாவது கேரக்டர் கண்டுபிடிக்கணும். C E G K. அப்ப இந்த இரண்டாவது சீக்வென்ஸ்ல என்னென்ன இருக்கு? C க்கு அப்புறம் இங்க D மிஸ் ஆகுது, E க்கு அப்புறம் F மிஸ் ஆகுது, G க்கு அப்புறம் H இங்க வரணும், அதுக்கு அப்புறம் இங்க I வரணும், அதுக்கு அப்புறம் இங்க I J K வரணும். அப்ப C D E F G H I J K சீக்வென்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப நமக்கு தேவையான வார்த்தை I. இரண்டாவது சீக்வென்ஸை முடிச்சிட்டோம். இப்ப மூணாவது சீக்வென்ஸை கண்டுபிடிக்கணும். மூணாவது சீக்வென்ஸ்ல ஒவ்வொரு வார்த்தையுடைய மூணாவது லெட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். D F H, நாலாவது தெரியாது, அஞ்சாவது L. அப்ப இதுக்கு கண்டுபிடிச்சது போலயே இதுக்கான சீக்வென்ஸை கண்டுபிடிக்கணும். D E F G H I J K L. அப்ப இந்த இடத்துல நமக்கு தேவைப்படுற வார்த்தை J. சீக்வென்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஆன்சரை மட்டும் எடுத்து தனியா எழுதுங்க. V I J. இதுதான் ஆன்சர். அப்ப இந்த ஆன்சர் क्वेश्चनல உங்களுக்கு சாய்ஸ்ல கொடுத்திருக்காங்களா, ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்களா அப்படினு பாருங்க. ஆப்ஷன் C ல கொடுத்திருக்காங்க. அப்ப ஒரு ஆன்சரை நீங்க கண்டுபிடிச்ச பிறகுதான் क्वेश्चनல அந்த ஆன்சருக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்களா அப்படிங்கறத பார்க்கணும். ஆனா நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவோம் அப்படினா முதல்ல ஆன்சரை வச்சிட்டு இந்த ஆன்சருக்கு ஏதாவது சூட் ஆகுதா, இரண்டாவது ஆன்சருக்கு ஏதாவது சூட் ஆகுதா அப்படினு பாப்போம். அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆன்சரை மறைச்சிட்டு நீங்க கண்டுபிடிங்க. நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கா அப்படிங்கறத பாருங்க. கண்டுபிடிச்ச பிறகு இப்போ நம்ம கிராஸ் செக் பண்ணோம். VIJ அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் வேற ஏதாவது ஒரு மெத்தட்ல ஒரு சீக்வென்ஸ் கிடைக்குதா அப்படிங்கறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப என்ன பார்க்கலாம்? CD EF GH அடுத்து இங்க IJ KL
கண்டுபிடிச்சாச்சு. STUP. அப்ப இங்கேயுமே ஆன்சர் வருது. அப்ப நம்ம क्वेश्चनக்கான ஆன்சரையும் கண்டுபிடிச்சிட்டோம், கிராஸ் செக் பண்ணியும் பார்த்துட்டோம். அதுதான் ஆன்சர். இந்த தொடர்ச்சி சீக்வென்ஸை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, அசால்ட்டா கண்டுபிடிக்கலாம். ஆனா இந்த क्वेश्चனை புரிஞ்சிக்காம பயந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதை விட ஈஸியான क्वेश्चन கொடுத்தா கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது. எப்பவுமே ஒரு क्वेश्चனை பார்க்கும்போது பதட்டப்படாம ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு என்ன நடக்குது அப்படிங்கறத பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி क्वेश्चंस வந்தா நீங்க ரொம்ப ஆர்வமா அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அது உங்களோட தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும். இப்போ நம்ம அடுத்து இன்னொரு மாடல் எக்ஸாம்ல क्वेश्चனை பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவது क्वेश्चन பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு क्वेश्चन பார்த்தோம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதே போல இப்போ இந்த ரெண்டாவது क्वेश्चनக்கும் ஐடியா கிடைக்குதான்னு பாருங்க. ELFA GLHA ILJA நாலாவது ஒரு வார்த்தை நமக்கு வேணும். MLNA இதான் சீக்வென்ஸ். அப்ப ஏற்கனவே கண்டுபிடிச்ச பேட்டர்ன் மாதிரியே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டா முதல்ல எடுத்து எழுதிக்கணும். அப்பதான் நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். என்ன சீக்வென்ஸ்ங்கறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏற்கனவே 3 லெட்டர் தான் இருந்துச்சு, இப்போ 4 லெட்டர் இருக்குன்னா 5 லெட்டர் கூட இருக்கும், 10 லெட்டர் கூட இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எந்த வார்த்தையை கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் நமக்கு முதல் வேலை. சீக்வென்ஸை கண்டுபிடிச்ச பிறகு அதுல டிஃபரன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். அப்புறம் நடுவுல அந்த கேப்பை ஃபில் பண்ணி ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப முதல்ல சீக்வென்ஸ் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வார்த்தையுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் E G I M. அப்ப டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். E F G H I J K L. அப்ப நமக்கு சீக்வென்ஸ் கிடைச்சிருச்சு. ஒவ்வொரு வார்த்தைக்கு நடுவுல ஒரு வார்த்தை மிஸ் ஆகுது. E F G H I J K L M. அப்ப மிஸ் ஆன கேரக்டரை கண்டுபிடிச்சாச்சு. நமக்கான ஃபர்ஸ்ட் கேரக்டர் அப்படிங்கிறது K. மார்க் பண்ணிக்கோங்க. தனியா கூட நீங்க எழுதிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு K அப்படி தனியா கூட எழுதிக்கலாம். எழுதிட்டு இப்ப ரெண்டாவது கேரக்டரை கண்டுபிடிங்க. L L L L. அப்ப 4 வார்த்தையிலும் நமக்கு காமனா கிடைச்ச ஒரு கேரக்டர் என்னது L. அப்ப நமக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லாம எடுத்து L அப்படிங்கறத எழுதிக்கலாம். செகண்ட் ஓகே முடிஞ்சிருச்சு. அப்ப மூணாவது சீக்வென்ஸை கண்டுபிடிக்கணும். F H J N E F G H I J K L M N. அப்ப நமக்கு அடுத்த சீக்வென்ஸும் கிடைச்சிருச்சு. E F G H I J K L M N. அப்ப இந்த L அப்படிங்கறத எடுத்து எழுதிக்கோங்க. நாலாவது கேரக்டர் பார்க்கணும். இப்ப ஒவ்வொரு வார்த்தையும் நாலாவது சீக்வென்ஸை பார்க்கணும். A A A A. அப்ப இங்கேயும் A தான் இருக்கும். அப்ப நாலாவதுலயும் காமன் லெட்டர் என்னன்னா A. அப்ப இங்க A எடுத்து போட்டுக்கோங்க. இப்ப கண்டுபிடிச்ச பிறகு இப்பதான் நான் ஆன்சரே பார்க்க போறேன். ஆப்ஷன்ல ஆன்சர் இருக்காங்கறதே இப்பதான் பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? O L P A. அது இல்ல. இரண்டாவது K L M A இல்ல. மூணாவது L L M A இதுவும் இல்ல. நாலாவது K L L A இருக்கு. இதுதான் ஆன்சர். K L L A. அப்ப நம்ம ஒரு சீக்வென்ஸை கண்டுபிடிச்சு அதுல என்ன விஷயம் மிஸ் ஆகுதுங்கறத பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம். இது ரொம்ப ஈஸியான क्वेश्चन. ஆனா क्वेश्चனை பார்க்கும்போது பதட்டமா வரவங்களுக்கு இது மாதிரி கஷ்டமான क्वेश्चனே கிடையாது. क्वेश्चனை பார்த்த உடனே இத நம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான क्वेश्चन. இந்த மாதிரி क्वेश्चனை சால்வ் பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்களால சும்மாவே இருக்க முடியாது. இந்த மாதிரி இன்னொரு 10 क्वेश्चन கேட்க மாட்டாங்கன்ற அளவுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப ஜாலியாவும் இருக்கும். இந்த மாதிரி क्वेश्चंस வந்துச்சுன்னா விடவே விடாதீங்க. பதட்டப்படாம சீக்வென்ஸை கண்டுபிடிச்சு என்ன அந்த கேப்பை ஃபில் பண்ணி ஈஸியா முடிச்சிடலாம். நம்ம இன்னும் இந்த மாதிரி ஒரு क्वेश्चனை பார்க்கலாம். இப்போ நம்ம மூணாவது क्वेश्चन பார்க்கலாம். எப்பவுமே ஒரே பேட்டர்ன் தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே போல ஒரே சீக்வென்ஸ் தான் வருமா அப்படினும் கிடையாது. சீக்வென்ஸ் மாறியும் இருக்கலாம், பேட்டர்ன் மாறியும் இருக்கலாம். நீங்க ஒரு क्वेश्चனை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி பயன்படுத்தின அதே ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணும்ங்கற அவசியம் கிடையாது. நீங்களும் புதுசா திங்க் பண்ணுங்க. क्वेश्चंस கிரியேட்டிவா இருக்கும்.
அது போல நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கிற விதமும் ரொம்ப கிரியேட்டிவா இருக்கணும். அப்ப சீக்வன்ஸ் எப்பவுமே லெஃப்ட்ல இருந்து ரைட் நோக்கி தான் போகுமானா அவசியம் கிடையாது. ரைட்ல இருந்து லெஃப்ட் நோக்கியும் சீக்வன்ஸ் இருக்கலாம். அப்ப நம்ம எதுக்கும் ஒரு முறை லெஃப்ட்ல இருந்து ரைட் செக் பண்ணி பார்க்கலாம். கிடைக்கலனா திரும்பி மறுபடியும் நம்ம ரைட்ல இருந்து லெஃப்ட்ல செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் Q P O N M L K J I இதுல எனக்கு எதுவுமே செட் ஆகல. Q இருக்கு, N இருக்கு, இங்க K இருக்கு. இது எனக்கு எதுவுமே எனக்கு செட் ஆகல. அப்ப நடுவுல இருந்து ஏதாவது வார்த்தைகள் பார்க்கலாமா? P O M L J I இப்படி பார்க்கலாமானாலும் எனக்கு எதுவுமே செட் ஆகல. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துக்கு சீக்வென்ஸ் ஏதாவது கிடைக்குதா அப்படின்றத நாம ட்ரை பண்ணலாம். அப்ப இந்த பக்கம் பார்த்தா C D E சீக்வென்ஸ் கிடைக்குது. அப்ப இதுக்கு அடுத்து என்னவா இருக்கும் அப்படிங்கறது தான் நம்மளுடைய கெஸ்ஸிங். இத நீங்க கெஸ் பண்றதுக்கு முன்னால இந்த சீக்வென்ஸை பார்த்துட்டு தான் நடுவுல இருக்கிறத கெஸ் பண்ணணும். இத நீங்க பார்க்காம இங்க கெஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும். C D E I J K L M N O P Q அப்ப ஆல்பபெட்டிக்கல் வரிசையை தலையில டிசெண்டிங்ல கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அப்ப C D E F G H இதுதான் நமக்கு கிடைக்க முடியுது. அப்ப இந்த இடத்துல ஆன்சர் என்ன? H G F. கண்டுபிடிச்சது F G H ஆனா ஆன்சர்ங்கிறது H G F. அப்ப இங்க ஆன்சர் இருக்கு அப்படினா இருக்கு. H G F அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்ப ஒரு நிமிஷம் நிதானமா நம்ம யோசிச்சோம்னா கண்டிப்பா அதுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அவசரப்பட்டு நம்ம என்ன பண்ண கூடாது, டக்குன்னு டிக் பண்ண கூடாது. சோ நம்ம இன்னொரு क्वेश्चन மாடலை பார்க்கலாம். இப்ப நாலாவதா ஒரு क्वेश्चन நம்ம பார்க்கலாம். இதுவும் ஒரு டிஃபரண்டான ஒரு பேட்டர்ன் தான், ஆனா ரொம்ப ஈஸியான ஒரு பேட்டர்ன். சரி, இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? நாலு வார்த்தை கொடுத்திருக்காங்க. JAK KBL LCM MDN. அதுக்கு அடுத்த சீக்வென்ஸை நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? வழக்கம் போல சீக்வென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்க்கலாம். J K L M. அப்ப பாக்கும்போது தெரியல, எழுதுனா ஒருவேளை நமக்கு கிடைக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் கேரக்டர் எடுத்து எழுதுங்க. J K L M. சீக்வென்ஸ் கிடைக்குதா? E F G H I J K L M N. அப்ப நமக்கு இங்க தேவைப்படுறது N. ஃபர்ஸ்ட் நம்ம அங்க கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் A B C D. அப்ப இங்க நமக்கு தேவைப்படுறது A B C D E. அடுத்ததும் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம மூணாவது வார்த்தையை கண்டுபிடிக்கலாம். K L M N O. அப்ப நமக்கு இங்க நமக்கு தேவைப்படுற ஆன்சர் இதுதான். N E O. ஆப்ஷன் இருக்கா? N E O. அப்ப இதுதான் ஆன்சர். உங்களுக்கு ஈஸியா புரியும் நினைக்கிறேன். நம்ம இன்னொரு क्वेश्चனும் பார்த்தலாம். இப்போ அஞ்சாவது ஒரு क्वेश्चन பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற சீக்வென்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஈஸியான சீக்வென்ஸா தான் நம்ம எடுத்துருக்கோம். நீங்க வேற புக்ஸ்ல பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமான சீக்வென்ஸ் இருந்தாலும் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோ நம்ம பார்க்கும்போது நாம நியூமெரிக்கலாவும் பார்க்க இருக்கோம், அதே போல கொஞ்சம் டஃப்பான சீக்வென்சஸும் கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கோம். இப்போ நம்ம இந்த சம பார்த்துடலாம். Q A R R A S S A T T A U. அஞ்சாவது வார்த்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸை பார்க்கலாம். Q R S T. அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு சீக்வென்ஸ் கிடைச்சிருச்சு. Q R S T U. இதான் நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த சீக்வென்ஸ். ஓகே, ஒன்று முடிஞ்சிச்சு. ரெண்டாவது ஏங்கிறது காமனா இருக்கு, அதனால எதை பத்தியுமே கவலைப்படாம நாம ஏ அப்படிங்கறத எடுத்துக்கலாம். மூணாவது ஆர் எஸ் டி யூ. அப்ப நமக்கு இந்த இடத்துல வி தான் வேணும். அப்ப ஆன்சர் அப்படிங்கிறது யூ ஏ வி. இதுதான் ஆன்சர். ஸோ இன்னைக்கு நம்ம தேவையான அளவுக்கு
விஷயங்கள் பார்த்திருக்கோம் அப்படின்னு நம்புறோம். இதுல தொடர்ச்சியா நம்ம இன்னும் நிறைய காணொளிகள் பார்க்க இருக்கோம். அதாவது ஆப்டிடியூட் அப்படிங்கிறது வாஸ்ட் ஏரியா. அதுக்கு உள்ள நிறைய கிளை பிரிவுகள் இருக்கு. அதுல அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங் இருக்கு, அதுல லாஜிக்கல் ரீசனிங் இருக்கு, அதுல வெர்பல் ரீசனிங் இருக்கு, நான் வெர்பல் ரீசனிங் இருக்கு, அதுல நியூமெரிக்கல் இருக்கு, நிறைய உள்ள வந்து கிளைகள் இருக்கு. நாம ஒவ்வொன்றா பார்க்க இருக்கோம். நம்ம சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அவசியம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. தொடர்ந்து எல்லா காணொலிகளையும் முழுமையா பாருங்க. அதே போல உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. இன்னொரு காணொலியில இன்னும் நிறைய நல்ல விஷயங்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.